யார் என்னன்னாலும் சொல்லட்டு, நாங்கள் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க தான் குழந்தைங்க. அவங்களுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க, குழந்தைகளுக்கு எந்த மாதிரி கிட்னி ப்ராப்ளம் வரும், அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த காணொலியில் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் அருள்ராஜ், டயாலிசிஸ் டெக்னீஷியன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து காமனாக கிட்னி ப்ராப்ளம் எது வருதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு காமனாக வரக்கூடிய கிட்னி ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரம் அப்படி தான் சொல்லக்கூடிய நோய். இந்த நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரம் அப்படின்னா என்ன அப்படி தானே கேட்குறீங்க, அது எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து போக போக கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரம் வந்து எப்படி இருக்கும், குழந்தைங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னால் வீடியோ கண்டிப்பாக நம்மளோட வீடியோ வந்து புரோட்டீன் எப்படி வெளியேறுன்னு சொல்லிட்டு தனி வீடியோ பண்ணியிருக்கோம். அது ரிலேட்டடாக தான் இந்த நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரம் சொல்லுவாங்க. அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரம் அதுவும் தெரிஞ்சுக்கலாம். புரோட்டீன் லீக் ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரத்துலேருந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து யூரின்லேருந்து புரோட்டீன் அதிகமாக லீக் ஆகும்போது வந்து ஏற்படக்கூடிய ஒரு சிண்ட்ரம் தான் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரம். நம்ம சோப்பை கரைச்சி தண்ணியை ஊற்றும் போது அதிகளவு முறையாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தால் யூரின்லேருந்து புரோட்டீன் லீக் ஆகுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த அதிகமாக புரோட்டீன் லீக் ஆகிறதுனால நம்ம பாடி வந்து அந்த புரோட்டீன் லீக் ஆன இடத்துல வந்து அந்த இடத்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதிகளவு வாட்டர் வந்து கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கிறதுனால தான் நம்ம கை, கால், வயிறு அது மட்டும் இல்லாமல் கால் பகுதியில் வீக்கமாக தெரியும், மகளாம் ஃபஃபினஸாக இருக்கும். இது ரெண்டாவது அறிகுறி. மூணாவது அறிகுறி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த சிம்டம் இருக்கிறவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவல் வந்து 400 to 500 இருக்கும். பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு வந்து அந்தளவு வந்து கொலஸ்ட்ரால் இருக்க வாய்ப்பே கிடையாது. இப்படி இருந்தால் அவங்களுக்கு நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த 3 அறிகுறியும் இருந்துச்சு அப்படின்னா நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரம் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த சிண்ட்ரம் வந்தால் கண்டிப்பாக வந்து மருத்துவர் அணுகணும். எந்த மருத்துவர் அணுகணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நெஃப்ராலஜியை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இதை நம்ம ஆரம்பத்திலே பார்த்தா கண்டிப்பாக அந்த நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரத்தை வந்து க்யூர் பண்ணக்கூடிய ஒரு நோய் தான். அதனால் கண்டிப்பாக ஒரு நெஃப்ராலஜியை ஃபாலோ பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. இந்த 3 அறிகுறி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த வகையான டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம புரோட்டீன் லீக் ஆகும்போது கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதில் வந்து புரோட்டீன் லீக் ஆகுதுக்கு டெஸ்ட் என்னவோ யூரின் டெஸ்ட்டும் பார்த்துருப்போம். அதே சேம் டெஸ்ட் தான் இந்த நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரத்துக்கும் பார்ப்பாங்க குழந்தைகளுக்கும். அவங்களுக்கு வந்து யூரினில் புரோட்டீன் லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறது ஃபஸ்ட்டு வந்து யூரின் புரோட்டீன் சொல்லக்கூடிய அந்த டெஸ்ட்டில் வந்து யூரின்லேருந்து புரோட்டீன் எவ்வளோ லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. மேக்ஸிமம் 3+4+ இருக்குன்னா நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரம் வந்து புரோட்டீன் அதிகமாக லீக் ஆகும்போது இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து ஒரு நாளைக்கு அந்த குழந்தைக்கு எவ்வளோ புரோட்டீன் லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுமா, அந்த குழந்தைக்கு வந்து 24 hours வந்து அவங்க யூரினில் புரோட்டீன் அளவு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக புரோட்டீன் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நார்மலாக இருக்குது வந்து 150 kg per டேக்கு இருக்கும். இது நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரம் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அவங்க புரோட்டீன் அளவு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு வந்து 3.5 கிராம் வந்து அவங்களுக்கு வந்து பெர் டேக்கு வந்து இருக்கும். இது நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரம் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அவங்க புரோட்டீன் வந்து குறைவான அளவு தான் இருக்கும். இந்த மாதிரினா சிம்டம் இருக்குது. இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு நம்ம நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரம் இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரி வைத்தியம் பார்க்கணும், யார்கிட்ட பார்க்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இது தெரியணும். ஏன்னா நிறைய பேர்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து கை, கால், முகம் வீக்கமாக இருக்குன்னா எந்த மருத்துவரை பார்க்கணும், எந்த டாக்டரை பார்க்கணும், அவங்க அட்வைஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு தெரியாமல் அது பெரிய அளவில் வந்து பாதிப்பு உண்டு பண்ணுற அளவுக்கு வந்து காம்ப்ளிகேஷன் வந்தது. இதை குறிப்பாக இந்த நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரம்ங்கிறது கிட்னி சம்மந்தப்பட்ட ஒரு நோய்ங்கிறதுலாம் கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல ஒரு நெஃப்ராலஜியை பார்க்குறதுனால வந்து இது ஆரம்பத்திலேயே குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரம்னு சொல்லிட்டு இதை பயப்பட வேண்டாம். சில வகையான ஸ்டீராய்டு ட்ரக் மூலமாக பயன்படுத்துகிறதுனால இந்த நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரம்ங்கிறது கண்டிப்பான முறையில் வந்து சரி பண்ணிடலாம். நிறைய பேஷண்ட்டோ நிறைய குழந்தைகளுக்கும் நம்ம பார்க்கும்போது இந்த நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரம்ங்கிற நோய் என்னன்னு தெரியாமல் சில வகையான மருத்துவர்களை பார்த்துட்டு அது ரொம்ப அளவு அதிகம் முத்துனதுக்கப்புறம் நெஃப்ராலஜிஸ்ட் வரும்போது பெரிய அளவு கிட்னி பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரம்பத்திலே நான் சொன்னேன் இந்த மாதிரி அறிகுறியெல்லாம் இருக்குது, இல்லை லேபில் டெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி அறிகுறியெல்லாம் இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் ஒரு நெஃப்ராலஜியை பார்க்கும்போது இந்த நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரம் வந்து சரி பண்ணலாம். இந்த நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரம் சொல்கிற அந்த நோய்க்கு வந்து அவங்க சரி பண்ணுறதுக்கு வந்து எந்த வகையான மருந்து வகைகளை பயன்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பொதுவாகவே நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரத்துக்கு வந்து ஸ்டீராய்டு ட்ரக் தான் அதிக அளவு பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா காமனாக இந்த ஸ்டீராய்டு ட்ரக்கை பயன்படுத்தும் போது 95%
பேர் வந்து இதில் அதிகபட்சமாக குணமடைந்து சரியாக இருந்தாங்க. மீதி இருக்க 5 பேர் தான் அதிக அளவு காம்ப்ளிகேஷன் வர மாதிரி இருக்கும். அதுலேயும் 2% பேருக்கு வந்து மீதி இருக்க அந்த 2% பேர் வந்து இந்த ஸ்டீராய்டு வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா இல்லை 1 மாதத்துக்கு ஒருக்கா பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். எந்த மாதிரி அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு வந்து ஃபீவரோ இல்லை மூச்சுத்திணறலோ இல்லை ஒரு பல்மனரி எடிமா அந்த மாதிரி ஏதாவது ஏற்படும் போது வந்து அப்போ வந்து அவங்களுக்கு வந்து யூரின் மூலம் மறுபடியும் வந்து புரோட்டீன் லீக் ஆகும். அந்த இதில் அதிக அளவு வந்து காம்ப்ளிகேஷன் வரும்போது அந்த புரோட்டீனை நிப்பாட்டுறதுக்கு வந்து சில வகையான ஸ்டீராய்டு பயன்படுத்தும் போது அந்த புரோட்டீன் வந்து குறையும் போது வந்து மறுபடியும் வந்து ஃபீவர் காய்ச்சலாம் சரியாகினதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த பாப்பா வந்து சரியாகிறாங்க. மீதி இருக்க 2% பேர் வந்து இந்த ஸ்டீராய்டு வந்து கண்டினியூவாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிக நாள் வந்து எடுத்தால் தான் இந்த நெஃப்ரோட்டிக்ஸ்னு சொல்லிட்டு அந்த புரோட்டீன் லீக் ஆகாத சரி பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க நீண்ட நாள் வந்து சில வகையான மருந்து வகைகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். மீதி இருக்கிற 1% பேர் வந்து இந்த ஸ்டீராய்டுக்கு வந்து டிபெண்ட்டாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெசிடெண்ட்டாக இருப்பாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்டீராய்டு கொடுத்தாலும் வந்து பெரிய அளவுக்கு ரிசல்ட் வராதனால இந்த 1% மக்களுக்கு வந்து எந்த வகையான ட்ரீட்மெண்ட் அளிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸு அவங்க நெஃப்ராலஜி அவங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எந்த வகையான மருந்து வகைகள் கொடுக்கலாம், எந்த வகையான மருத்துவம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு அதுக்குரிய வைத்தியத்தை பண்ணுவாங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம நெஃப்ரோட்டிக்ஸ்ன்றோம்னா என்ன, அது வந்தால் எந்த மாதிரி அறிகுறி இருக்கும், அது அறிகுறிக்கு வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கணும், ஓகே இந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்தால் எந்த மருத்துவரை அணுகணும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். இது போன்று நெக்ஸ்ட்டு கிட்னி ரிலேட்டடாக ஒரு வீடியோவில் நல்ல ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.